ഇത് സഭയ്ക്കുള്ള ദൂതാണ്. இது சபைக்குரிய வார்த்தை. വളരെ ശ്രദ്ധയോടെ ഇരിക്കുക. ஆகவே மிகவும் கவனமாக இருக்கலாம். ഹല്ലേലൂയ. വിശ്വസിക്കുന്ന നമുക്ക് വേണ്ടി വ്യാപരിക്കുന്ന അവന്റെ ശക്തിയുടെ അളവറ്റ വലിപ്പം ഇന്നതെന്ന് നിങ്ങൾ അറിയുവാൻ ഞാൻ പ്രാർത്ഥിക്കുന്നു. ஆமென். நீங்க வசனம் சொல்லப்படுகிறது, ஹல்லேலூயா, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளத்தினுடைய வல்லமை என்னதென்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். പൗലോസ് പറയുക, ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. நான் பவுல் சொல்கிறார், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். മലയാളത്തിൽ ഇങ്ങനെ ഞാൻ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു, അത് അറിയാൻ വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുന്നു. ஆமென். மலையாள வேத புத்தகத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, அதற்காக நான் ஜெபிக்கிறேன். വിശ്വസിക്കുന്ന നമ്മിൽ വ്യാപരിക്കുന്ന ശക്തി, விசுவாசிக்கிற நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமை, ഈ ശക്തി ക്രിസ്തുവിൽ വ്യാപരിച്ച് അവൻ മരിച്ചവരുടെ ഇടയിൽ നിന്ന് ഉയർത്തെഴുന്നേൽപ്പിച്ചു. ஆமென். இந்த வல்லமையானது கிறிஸ்துவுக்குள்ளே அது கிரியை செய்து மரித்தோரிடத்திலிருந்து அவரை உயிரோடு எழுப்பினது. 22ാമത്തെ വചനം പറയുന്നു, ஆமென். 22வது வசனம் சொல்கிறது, സർവവും അവന്റെ കാൽ കീഴിലാക്കി വെച്ചു, எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி வைத்தார். എന്നിട്ട് அதை செய்துவிட்டு സഭയുടെ തലയായി യേശുവിനെ വെച്ചു. சபைக்கு தலையாக இயேசுவை அவர் வைத்தார். നമ്പർ 1 പോയിന്റ്, முதலாவது குறிப்பாக ഞാൻ സഭയെ കുറിച്ച് 4 ഇമേജ് ആണ് കാണുന്നത്. ஆமென். இந்த சபையை குறித்து நான் 4 விதமான காரியத்தை பார்க்கிறேன். 4 இமேஜ். ஆமென். 4 விதமான, ஆமென், ஹல்லேலூயா, பார்க்கக்கூடிய காட்சிகள். എല്ലാവരും പറഞ്ഞേ 4 ഇമേജ്. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, 4 விதமான நிலை. സഭയെ കുറിച്ച് അല്ലെങ്കിൽ സഭയിലെ പാസ്റ്ററിനെ കുറിച്ച് 4 ഇമേജ് ഉണ്ട്. சபையை குறித்து, சபையின் போதகர்களை குறித்து 4, ஆமென், முகச்சாயலை நாம் அங்கே பார்க்கிறோம். പാസ്റ്ററിനെയും ബിലീവേഴ്സിനെയും എല്ലാവരെയും കുറിച്ച് പറയുന്നതാ. போதகர்களை, எல்லா விசுவாசிகளையும் குறித்து சொல்லப்படுகிற காரியங்கள். നമ്പർ 1, முதலாவதாக എഫേസ്യർ 1-ാം അധ്യായം, எபேசியர் 1வது அதிகாரம், ബോഡി ഓഫ് ക്രൈസ്റ്റിനെ പറ്റിയാണ് പറയുന്നത്. அது கிறிஸ்துவின் சரீரத்தை குறித்து சொல்லுகிறது. എല്ലാവരും പറഞ്ഞേ ബോഡി ഓഫ് ക്രൈസ്റ്റ്. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவின் சரீரம். രണ്ടാമത്തെ പോയിന്റ്, 2வது குறிப்பாக എഫേസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 2-ാം അധ്യായം, எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், അതിന്റെ 19 മുതൽ വായിക്കുമ്പോൾ அதில் 19 முதலாக கீழே உள்ள வசனங்களை வாசிக்கும் போது രണ്ടാമത്തെ ഇമേജ് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. 2வது, ஆமென், ஒரு காரியத்தை அங்கே நம்மால புரிந்து கொள்ள முடியும். ആകയാൽ അത് വായിച്ച് എഫേസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം 2-ാം അധ്യായം 19 മുതൽ 22 വരെ. ஆமென். கீழே வாசிக்க கேட்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், அதில் 19 முதல் கீழே உள்ள வசனங்கள். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. Praise the Lord. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ബോഡി, சரீரம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നമ്പർ 1 പോയിന്റ് ബോഡി. முதல் குறிப்பு சரீரம். നമ്പർ 2, 2வதாக ബിൽഡിംഗ്, கட்டிடம். Praise the Lord. ஹல்லேலூயா, மாளிகை. നമ്പർ 1 ബോഡി, முதலாவதாக சரீரம், നമ്പർ 2 2வதாக ബിൽഡിംഗ്, மாளிகை, கட்டிடம். നമുക്കിവിടെ ഒരു ബിൽഡിംഗ് പണിയുന്നത് കാണാൻ കഴിയും. இங்கே ஒரு கட்டிடத்தை, அதாவது மாளிகையை கட்டுகிறதை பார்க்க முடியும். ആ കെട്ടിടത്തിന്റെ മൂലക്കല്ല് എന്ന് പറയുന്നത് ക്രൈസ്റ്റ് ആണ്. ஆமென். அந்த கட்டிடத்திற்குரிய மூலைக்கல் என்று சொன்னால் அது கிறிஸ்துதான். ആ മൂലക്കല്ല് എന്ന് പറയുന്നത് ക്രിസ്തുവിന്റെ തല. அதுதான் மூலைக்கல் என்று சொன்னால் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற தலை. അപ്പൊ അടിസ്ഥാനം എന്താണ്? அப்ப அஸ்திவாரம் என்ன? അപ്പോസ്തലൻ, அப்போஸ்தலர்கள், പ്രവാചകൻ. தீர்க்கதரிசிகள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவருடைய கரத்தை பிடித்து சொல்லுங்கள், അപ്പോസ്തലനെ കുറ്റം പറയരുത്, அப்போஸ்தலரை குறித்து குறை சொல்லக்கூடாது, പ്രവാചകനെ കുറ്റം പറയരുത്. தீர்க்கதரிசிகளை குறை சொல்லக்கூடாது. காரணம் ഈ അപ്പോസ്തലനും പ്രവാചകനും മൂലക്കല്ലായ ക്രിസ്തുവിനോട് ചേർന്നായിരിക്കുന്നത്. இந்த அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் மூலைக்கல் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்துவோடு இணைந்தவர்களாயிருக்கிறார்கள். മൂലക്കല്ല് ക്രിസ്തു ആണെങ്കിൽ, மூளைக்கல் கிறிஸ்து என்றால் അടിസ്ഥാനമായ 2 കല്ലാണ് അപ്പോസ്തലനും പ്രവാചകനും. அஸ்திவாரம் என்று சொல்லப்படுகிற 2 கற்கள் தான் அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும். ബാക്കി ചുവരുകളാണ് ബാക്കി ശുശ്രൂഷ. എല്ലാവർക്കും ഡ്യൂട്ടി ഉണ്ട്. ஆமென்.
மற்ற ஆமென் சுவர்களா இருக்கக்கூடிய ஆமென் எல்லாரும் சேர்ந்தவர்களுக்கும் வேலை இருக்கிறது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അതിന്റെ അർത്ഥം அதனுடைய பொருள் ഈ മൂലക്കല്ലും അടിസ്ഥാനക്കല്ലും എല്ലാം അടിയിലാണ് കിടക്കുന്നത്. இந்த மூளைக்கல் அஸ்திபார கல் எல்லாம் அடியில தான் இருக்கிறது. വെളിയിൽ കാണാൻ പറ്റത്തില്ല. அத வெளியே பார்க்க முடியாது. അവർക്ക് പ്രശസ്തി അല്ല വിഷയം. அவங்களுக்கு ஒரு பெரிய பிரசித்தம் ஒரு பொருட்டல்ல. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. പ്രവാചകന്റെ ക്വാളിറ്റി, தீர்க்கதரிசிக்கு இருக்கக்கூடிய தரம், അപ്പോസ്തലന്റെ ക്വാളിറ്റി அப்போஸ்தலனுக்கு இருக்கக்கூடிய தரம் മറഞ്ഞിരുന്നിട്ട് വലിയ ബിൽഡിംഗ് കെട്ടിപ്പൊക്കുക. மறைந்திருந்து ஒரு பெரிய மாளிகையை கட்டி எழுப்புவதே. Praise the Lord. ஆமென். ഇന്നത്തെ പ്രവാചകന് പേര് വേണം. இன்றைய தீர்க்கதரிசிகளுக்கு பெயர் பிரசித்தம் தேவை. അപ്പോസ്തലന്മാർക്ക് പേര് വേണം. இன்றைய காலகட்டத்தில் அப்போஸ்தலர்களுக்கு பிரசித்தம் தேவை. ഇവിടെ പൗലോസ് പറയുന്നു, ஆனா இங்கே பவுல் சொல்கிறார், അടിസ്ഥാനക്കല്ലും മൂലക്കല്ലും അടിസ്ഥാനക്കല്ലാണ്. അടി മറഞ്ഞിരുന്നിട്ട്, അതായത് അപ്പോസ്തലന്റെയും പ്രവാചകന്റെയും തോളിലൂടെയാണ് മറ്റു ശുശ്രൂഷകർ കയറി വരേണ്ടത്. கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற மூளைக்கல்லோடு அப்போஸ்தலர்கள் ஆமென் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்படுகிற இந்த அடிஸ்தானத்தில் அடிப்படையா இருக்கக்கூடிய கல் அவர்கள் ஆமென் தங்கள் அல்லேலூயா தோள்களிலே இந்த சபையை கட்டி எழுப்புகிறார்கள். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். റെസ്പെക്ട് പ്രോഫറ്റ്, റെസ്പെക്ട് അപ്പോസ്തൽ. ஆகவே அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகளையும் நாம் கனம் பண்ண வேண்டும், மரியாதை செலுத்த வேண்டும். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അതായത് ക്രിസ്തുവിനോട് ചേർന്നിരിക്കുന്ന രണ്ട് ശുശ്രൂഷയാണ്. ஆமென். அப்படி என்று சொன்னால் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கக்கூடிய ஊழியங்கள். അവരും നിങ്ങളെയും ദൈവത്തിന്റെ നിവാസത്തെയും ആത്മാവിൽ ഒന്നിച്ചു പണിതു വരുന്നു. ஆமென். அல்லேலூயா. இங்க வசனம் சொல்கிறது, அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. രണ്ട് പോയിന്റ് ഇതിനെക്കുറിച്ച് ഞാൻ അല്പം കൂടെ എക്സ്പ്ലെയിൻ ചെയ്യാം. அவன் ரெண்டு குறிப்புகள் முடிந்து கொஞ்சம் கூட நான் ஆழமாய் விளக்குகிறேன். ഹല്ലേലൂയ. നമ്പർ 1 ബോഡി. முதல் குறிப்பு. നമ്പർ 2 இரண்டாம் குறிப்பு ബിൽഡിംഗ്. மாளிகை. 3 மூன்றாவதாக എഫേസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം. எபேசியருக்கு நிருபம். ഇവിടെ നിന്ന് എനിക്ക് കുറച്ച് പറയണമെന്നുണ്ട്. இங்கிருந்து சில காரியத்தை ஆழமாய் சொல்ல விரும்புகிறேன். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. മൂന്നാമത്തെ പോയിന്റ്, மூன்றாவது குறிப்பு, എഫേസ്യർക്ക് എഴുതിയ ലേഖനം எபேசியருக்கு நிருபம் 5-ാം അധ്യായം 5வது அதிகாரம் അതിന്റെ 21 മുതൽ 32 വരെയുള്ള ഭാഗങ്ങളാണ്. அங்கே 21வது வசனத்திலிருந்து 32வது வசனம் உள்ள பகுதிகள். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. 21 മുതൽ 32 വരെ. 21 முதல் 32 வரையிலும். தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். ബാക്കി നിങ്ങൾ വീട്ടിൽ പോയിട്ട് വായിച്ചാൽ മതി. மீதமுள்ள வசனங்களை வீட்டில் போய் வாசிக்கலாம். സമയമില്ലാത്തതുകൊണ്ട് ഇത് വായിപ്പിച്ചാൽ നല്ലതായിരിക്കും. ഓക്കെ, ഇനി ഞാൻ അതിനെപ്പറ്റി പറയാം. இனி அதை குறித்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். മൂന്നാമത്തെ പോയിന്റ്, மூன்றாவது குறிப்பு, പ്രൈഡ്. ஆமென். அதாவது ஆமென் மணவாட்டி. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇവിടെ നമ്മൾ 3 ബി യെ കുറിച്ചാണ് പറഞ്ഞത്. 3 ബി. ஆமென். அங்கே 3 பி நம்ம பார்க்க முடிகிறது. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ബോഡി, ஆமென். ஒன்றாவது பாடி, ബിൽഡിംഗ്, பில்டிங், ബ്രൈഡ്. பிரைட். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇതാണ് ഹല്ലേലൂയ നമ്മൾ സഭയെ കുറിച്ച് കാണുന്ന ഇമേജ്. இதுதான் சபையை குறித்து நாம் பார்க்கிற கண்ணோட்டங்கள். ബോഡി ഓഫ് ക്രൈസ്റ്റ്. ஆமென். கிறிஸ்துவின் சரீரம். ക്രിസ്തുവിന്റെ മന്ദിരം. ஆமென். கிறிஸ்துவின் ஆலயம். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. 3 സഭയാകുന്ന മണവാട്ടി. மூன்றாவதாக சபையாகிய மணவாட்டி. ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. മണവാട്ടി സഭ എങ്ങനെ ഇരിക്കണം? மணவாட்டியா இருக்கக்கூடிய சபையானது எப்படி இருக்க வேண்டும்? ക്രിസ്തുവിന് കീഴ്പ്പെട്ടിരിക്കണം. கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். അതിന് യേശു ഉദാഹരണമായി, പൗലോസ് ഉദാഹരണമായി എടുക്കുന്നത്, அதற்கு பவுல் உதாரணமாய் எழுதுவது என்னவென்றால், ഭാര്യമാരേ, மனைவிகளே, നിങ്ങൾ കർത്താവിനെ സ്നേഹിക്കുന്നത് പോലെ நீங்கள் எப்படி கர்த்தரை நேசித்து கீழ்ப்படுகிறீர்களோ അതുപോലെ அதை போல നിങ്ങളുടെ ഭർത്താക്കന്മാരെ സ്നേഹിക്കുകയും കീഴ്പ്പെട്ടിരിക്കുകയും ചെയ്യണം. உங்கள் கணவனுக்கு
நீங்கள் நேசித்து പുരുഷர்களுக்கு நேசித்து அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ഇന്ന് എത്ര ഭാര്യമാർക്ക് ഭർത്താവിനോട് ഭയം അതോ ഭർത്താവിന് ഭാര്യയെ ഭയമാണോ? ഹല്ലേലൂയ. ആമേൻ. ഭയം. അവർക്കെല്ലാം മനസ്സിലായി. ഓക്കെ, ഭാര്യയ്ക്ക് ഭർത്താവിന് ഭയമാണോ ഭർത്താവിന് ഭാര്യയെ ഭയമാണോ? ஆமென். நல்லா கவனிங்க. கணவனுக்கு மனைவியை குறித்த பயமா இல்ல மனைவிக்கு கணவனை குறித்த பயமா? ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். ഭാര്യയ്ക്ക് ഭർത്താവിനെ ആണോ പേടി, ഭർത്താവിന് ഭാര്യയെ പേടിയാണോ? மனைவி கணவனை பார்க்கும்போது பயப்படுறாங்க, கணவன் மனைவியை பார்க்கும்போது பயப்படுகிற சூழ்நிலையில் இருக்காங்க. അല്ല ഇല്ല, ഏതാ നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്? ഇപ്പൊ എന്താ നടക്കുന്നത്? என்ன நடந்துட்டு இருக்கு? ஆமா. പിന്നെ എങ്ങനെ നമുക്ക് ശുശ്രൂഷിക്കാൻ അതോറിറ്റി ഉണ്ട്? ஆமென். വചനത്തിന് വിരുദ്ധമായിട്ടാ കുടുംബത്തിൽ നടക്കുന്നേ. வசனத்துக்கு விரோதமான காரியம் தான் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ഭാര്യയ്ക്ക് ഭർത്താവിനെ പേടിയില്ല, மனைவிக்கு கணவனை குறித்த பயம் இல்லை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഭർത്താവ് ആരോടെങ്കിലും സംസാരിക്കുകയാണെങ്കിൽ, ஆமென், கணவன் ஏதாவது பேசுகிறார் என்றால், ഭർത്താവ് ആരോടെങ്കിലും സംസാരിക്കുകയാണെങ്കിൽ, கணவன் யாரிடத்திலேயாவது பேசுகிறார் என்றால், അപ്പുറത്തുനിന്ന് ഭാര്യ കണ്ണുരുട്ടി കാണിക്കുക, பக்கத்திலே இருந்து மனைவி கணவனை முறைச்சி பார்க்கறாங்க. അല്ല മറിഞ്ഞ് അപ്പുറത്ത്. ஆமென். அதாவது கணவனுக்கு ஆமென் எடுத்து பேசுறவங்களுக்கு தெரியாம கணவனுக்கு மட்டும் தெரியுற மாதிரி கணவன் யாரோடு பேசும்போது மனைவி கணவனை முறைச்சு பார்க்கறாங்க. நீ அவங்கள்ட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி. ഈ സ്ത്രീക്ക് രണ്ട് കഴിവുണ്ട്. ஸ்திரீமார்களுக்கு ரெண்டு விதமான திறமைகள் இருக்கு. വാ കൊണ്ടും സംസാരിക്കും, அவங்களுக்கு வாயாலையும் பேச தெரியும், കണ്ണുകൊണ്ട് സംസാരിക്കും, கண்ணாலையும் பேச தெரியும். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. ആമേൻ. ഈ കണ്ണ്, ഭാര്യയുടെ കണ്ണ് നോക്കിയാൽ അറിയാം ഇന്നത്തെ ദിവസം പോക്ക് മുതലാണോ, ആമേൻ, കഷ്ടകാലമാണോ നല്ല കാലമാണോ. ஆமென். மனைவிமாருடைய கண்களை பார்த்தா தெரியும் இன்றைய நாள் மோசமான நாளா இல்ல கஷ்டத்தினால நல்ல நாளா என்று சொல்லி புரிந்து கொள்ளலாம். പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. 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 പ്രൈസ് ദി ലോർഡ്. ആന്റിമാർക്കൊക്കെ ഭയങ്കര ദേഷ്യം തോന്നുന്നുണ്ട് എന്നോട്. ആന്റിമാர்கள் எல்லாம் பயங்கரமா என்கிட்ட கோவமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ഇവൻ ഏതോ ഒരു ഫെമിനിസ്റ്റ് ആണെന്നാണ് നിങ്ങൾ ചിന്തിക്കുന്നത്. ஆமென். ஹalleluya. ഹല്ലേലൂയ. சவுண்ட் கொஞ்சம் மிட் லைட்டா ஏத்துங்களேன் மானிட்டர்ல. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை உயர்த்தி ഞാൻ தேவனை. ഫെമിനിസ്റ്റ് ഒന്നുമല്ല, ഞാൻ വചനം പ്രസംഗിക്കുന്നതാണ്. ஆமென். நான் வசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഈ കണ്ണുരുട്ടി കാണിക്കുന്ന പരിപാടിക്ക് സ്റ്റോപ്പ് ചെയ്യണം. கணவனை முறைச்சு பார்க்கிற ஆமென் அந்த நிலைகள் எல்லாம் நாம் நிறுத்தி விட ഈ வேண்டும். ഭർത്താവിനെ മര്യാദ പഠിപ്പിക്കാനുള്ള ഡ്യൂട്ടി ഭാര്യയ്ക്ക് ദൈവം കൊടുത്തിട്ടില്ല. ஆமென். கணவனுக்கு மரியாதையாய் நடக்கக்கூடிய வேலையை மனைவிமார்களுக்கு தேவன் கொடுக்கல. ചില ഭാര്യമാര് പറയും, சில மனைவிமார்கள் சொல்லுவார்கள், ഞാൻ വന്നതിന് ശേഷം ഇങ്ങനെ നേരെ ആയത്, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் சரியாவே ஆனாரு அப்படின்னு சொல்லுவாங்க. പരിശുദ്ധാത്മാവിന് ഏതൊരു ഡ്യൂട്ടിയും ഇല്ല. ஆமென். ஹalleluya. പരിശുദ്ധാത്മാവിന് ഏതൊരു ഡ്യൂട്ടിയും ഇല്ല. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வேலையும் இல்லையா? ദൈവത്തിന് ഒരു ഡ്യൂട്ടിയും ഇല്ല. தேவனுக்கு ஒரு வேலையும் இல்லையா? ഈ ആന്റി വന്നതുകൊണ്ടാ ഈ പാസ്റ്റർ നേരെ ആയത്. ஆமென். இந்த ஆண்டி வந்ததுனால தான் இந்த பாஸ்டர் சரியாயிட்டாரா? പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ദൈവം നിങ്ങളെ ഏൽപ്പിച്ചത് അവർക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കുക. தேவன் எதற்காக இந்த பாஸ்டருக்கு உங்களை நியமனம் பண்ணினார் அப்படின்னா அவர்களுக்காக நீங்கள் ஜெபிப்பதற்காகத்தான். അവരെ മൂഡ് ഓഫ് ആക്കാതിരുന്നാലേ അവർക്ക് നല്ലവണ്ണം മിനിസ്റ്റർ ചെയ്യാൻ പറ്റത്തുള്ളൂ. அவங்கள நீங்க மூட் ஆஃப் ஆகாம அவங்கள கோபப்படுத்தாம இருந்தாலே அவங்க நல்ல ஊழியம் பண்ணிடுவாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. നിങ്ങൾ കൂടുതൽ അന്യഭാഷ പറയാതിരുന്നാലും കൂടുതൽ പ്രാർത്ഥിച്ചില്ലെങ്കിലും മിനിസ്റ്റർ ചെയ്യുന്നവരെ സ്നേഹിച്ചാൽ മതി, മിനിസ്ട്രി സക്സസ് ആവും. நீங்க அதிகமா அந்நிய பாஷையை பேசாவிட்டாலும் அதிகமா ஜெபிக்காவிட்டாலும் ஊழியம் செய்கிறவங்களை கஷ்டப்படுத்தாம இருந்தாலே போதும். അവരെ സ്നേഹിച്ചാൽ മതി, அவங்களை நேசித்தால் போதும், മിനിസ്ട്രി സക്സസ് ആവും. அந்த ஊழியம் வெற்றியா இருக்கும். കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். വചനം പറയുന്നു, வசனம் சொல்கிறது, ഭാര്യമാരെ, மனைவிகளே, കർത്താവിനെ നിങ്ങൾ എങ്ങനെ സ്നേഹിച്ച് കീഴ്പ്പെട്ടിരിക്കുമോ അതുപോലെ നിങ്ങളുടെ പാസ്റ്റർമാർ അല്ലെങ്കിൽ നിങ്ങളുടെ ഹസ്ബൻഡിന്റെ മുമ്പിൽ കീഴടങ്ങിയിരിക്കണം. ஆமென். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படிகிறது போல ஆமென் போதகர்களா இருக்கக்கூடிய உங்கள் கணவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவர்களை நேசிக்க வேண்டும். പറയുന്നത് അവർ രണ്ടുപേരും സെയിം എന്നാ പറയുന്നത്. ஆமென். என்றால் அவர்கள் ரெண்டு பேரும் ஆமென் ஒரே நிலையில் இருக்கிறார்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞ്, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, കർത്താവും ഭർത്താവും സെയിം. ஆமென். கர்த்தரும் கணவனும் ஒரே போலதான். മലയാളത്തിൽ അല്പം കൂടെ യോജിപ്പുള്ളത്. ஆமென். மலையாளத்துல தான் அந்த வார்த்தை ஒன்னோடு ஒன்று சேர்ந்ததா இருக்கு, கர்த்தா ஃபர்த்தான்னு சொல்லி. കർത്താവും ഭർത്താവും സെയിം ആണ്. ஆமென். கர்த்தாவும் ஃபர்த்தாவும் ஒரே போலதான்.
ഈ ഭർത്താവിനെ വേദനിപ്പിച്ചിട്ട് നീ കർത്താവിനോട് വിളിച്ച ദൈവം കേൾക്കത്തില്ല. கணவனை வேதனைப்படுத்தி விட்டு கர்த்தர்கிட்ட போயிட்டு என்னதான் சொன்னாலும் அவர் அதுல பிரியப்பட மாட்டார். നീ എത്ര അന്യഭാഷ പറഞ്ഞാലും ആ പ്രാർത്ഥനയ്ക്ക് മറുപടി ഇല്ല. என்னதான் அந்நிய பாஷை பேசி ஜெபித்தாலும் அந்த ஜெபத்திற்கு பதில் வராது. കരമുയർത്തി പറഞ്ഞാട്ടെ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ഞാൻ ഈ വചനത്തിൽ നിന്ന് വള്ളിയോ പുള്ളിയോ കുറേയോ പ്രസംഗിക്കുന്നത്. இந்த வசனத்திலிருந்து ஒரு புள்ளி கூட தவறாமல் தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ക്രിസ്തു അടുത്ത 23-ാമത്തെ വചനം പറയുന്നു. 23வது வசனத்தை வாசிக்கலாம். ക്രിസ്തു ശരീരത്തിന്റെ രക്ഷിതാവായി സഭയ്ക്ക് തലയായിരിക്കുന്നത് പോലെ கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல ഭർത്താവ് புருஷனும் ഭാര്യയുടെ തലയാണ്. மனைவிக்கு தலையா இருக்கிறார். Praise God. ஹalleluya. Body of Christ. கிறிஸ்துவின் சரீரம். Hallelujah. ஹalleluya. அப்ப சபைയുടെ തലയാണ് ക്രൈസ്റ്റ്. அப்ப சபையின் தலைதான் கிறிஸ்து. அப்ப നമ്മൾ ബോഡിയാണ്. நாம் சரீரமாய் இருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. ഞാൻ അതിനൊരു ഉദാഹരണം പറയാം. நான் அதற்காக ஒரு உதாரணத்தை எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். ഈ പോയിന്റ് ഞാൻ ബോഡി ഓഫ് ക്രൈസ്റ്റ് എന്ന പോയിന്റിന്റെ ഒരു ഉദാഹരണമാണ് പറയുന്നത്. ஆமென். இந்த கிறிஸ்துவின் சரீரம் என்று சொல்லப்படுகிற குறிப்பில ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். നമ്മുടെ ഇടത് കൈയിലെ ഒരു കൊതുക് കടിച്ചു. ஆமென். நம்முடைய இடது கையில ஒரு கொசு கடிச்சிட்டுன்னு வெச்சுக்கலாம். ഇടത് കൈയിൽ ലെഫ്റ്റ് ഹാൻഡിൽ ഒരു കൊതുക് കടിക്കുക. ஆமென். இடது கையில ஆமென் ஒரு கொசு கடிச்சிருச்சு. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അപ്പോൾ എന്ത് ചെയ്യും? அப்ப என்ன செய்வோம்? വലത് കൈ ഇടത് കൈയെ അടിക്കും. ஆமென். வலது கை இடது கையில கடித்துக் கொண்டிருக்கிற கொசு அடிக்கும். വലത് കൈ ഇടത് കൈയെ അടിക്കും. ஆமென். வலது கை இடது கை அடிக்கும். ശരിയാണോ? അത് ശരിയാണോ? അത് ചെയ്തത് ശരിയാണോ? അത് ചെയ്തത് ശരിയാണോ? சொல்றது சரியா? ഇല്ല, അങ്ങനെ ചെയ്തത് ശരിയാണോ? அப்படி செய்தது சரியா? Praise the Lord. ஹalleluya. വലത് കൈയിൽ കൊതുക് കടിച്ചപ്പോൾ ഇടത് കൈ കൊണ്ട് അടിക്കുന്നു, ഇടത് കൈയിൽ കൊതുക് കടിച്ചപ്പോൾ വലത് കൈ കൊണ്ട് അടിക്കുന്നു. ஆமென். வலது கையில கொசு கடிச்சா இடது கையினால அடிக்கிறாங்க, இடது கையில கடிச்சா வலது கையினால அடிக்கிறாங்க. Praise the Lord. ஹalleluya. അപ്പോൾ വലത് കൈ മിണ്ടാതിരുന്നാൽ എന്ത് ചെയ്യും? அப்ப வலது கை சும்மாவே இருந்துட்டா என்ன ஆகும்? കൊതുക് കടിച്ചുകൊണ്ടിരിക്കും. கொசு கடிச்சு கொண்டே இருக்கும். ഈ പെയിൻ ഈ இந்த വേദന வலி ശരീരം മുഴുവനും വ്യാപരിക്കും. சரீரம் முழுவதிலும் அது படரும். അതോ ഈ കയ്യിൽ മാത്രമേ വേദനിക്കൂ? இல்ல இந்த கையில மட்டும் தான் வலிக்குமா? ഈ കൈയുടെ പെയിൻ இந்த கையில் இருக்கக்கூடிய வலி നമ്മുടെ ശരീരം ഫുള്ള് മൂഡ് ഓഫ് ആക്കും. நம்முடைய முழு சரீரத்தையும் அது மூட் ஆஃப் ஆக்கிடும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അപ്പോൾ വലത് കൈ പ്രതികരിച്ചില്ല എങ്കിൽ அப்போ வலது கை இதற்கு பதில் செய்யாவிட்டால் ഇടത് കൈ വല്ല ചെവരിലും കൊണ്ടുവച്ച് ഇടിക്കും. இடது கையை கொண்டு போய் செவர்ல வச்சு இடிப்பாங்க. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കൊതുകും ചാകത്തില്ല, கொசுவும் சாகாது, വേറൊരു കായം കൂടെ വരും. ஆமென். இன்னும் அதிகமான காயமும் வந்துரும். ഹല്ലേലൂയ. മനസ്സിലായോ? உங்களுக்கு புரிந்ததா? ഇനി എന്തുകൊണ്ടാണ് വലത് കൈ ഇടത് കൈയിൽ അടിച്ചത്? எதற்காக வலது கை இடது கையை அடித்தது? ബ്രെയിൻ அது மூளை. ബ്രെയിൻ மூளை ബ്രെയിൻ പറഞ്ഞു, மூளை சொன்னது. വലത് കൈയോട് ബ്രെയിൻ മെസ്സേജ് കൊടുത്തു. வலது கைக்கு இந்த மூளையானது செய்தி அனுப்புது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇടത് കൈയിൽ കൊതുക് ഇരിപ്പുണ്ട്, இடது கையில கொசு கடிச்சிட்டு இருக்கு, നീ അതിനെ അടിച്ചു കൊല്ലാൻ പെർമിഷൻ കൊടുത്തു. நீ அதை அடித்து கொல்லுன்னு சொல்லி மூளை அதற்கு அனுமதிக்கிறது. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. അപ്പോ ഈ വലത് കൈയെ നിയന്ത്രിച്ചത് ആരാണ്? அப்ப இந்த வலது கையை நியமித்தது யாரு? കൺട്രോൾ ചെയ്തത് ആരാണ്? கட்டுப்படுத்தது யாரு? ബ്രെയിൻ. மூளை. എക്സാക്ട്ലി. ஆமென். அதே போலவே എക്സാക്ട്ലി அதே போலவே അതാണ് സഭയ്ക്കകത്ത് നടക്കുന്നത്. அதுதான் சபைக்குள்ளேயும் நடக்கிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ടെ, கைகளை தட்டி சொல்லுவோம், യു ആർ ദ റൈറ്റ് ഹാൻഡ്. நீங்கள் தான் വലது கை. ദൈവത്തിന്റെ റൈറ്റ് ഹാൻഡ്, தேவனுடைய வலது கரம், ദൈവത്തിന്റെ ലെഫ്റ്റ് ഹാൻഡ്. தேவனுடைய இடது கரம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, യേശു തലയാണെങ്കിൽ இயேசு தலை என்றால் ഞാനാണ് അവയവം. நான் தான் அவயவங்களாக இருக்கிறேன். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. അപ്പൊ സഭയുടെ ഹെഡ് എന്ന് പറഞ്ഞത് ക്രൈസ്റ്റ് ആണ്. ஆமென். தலை என்று சொன்னால் கிறிஸ்து. അപ്പൊ ഏതെങ്കിലും അവയവത്തിന് എന്തെങ്കിലും പ്രശ്നം വന്നാൽ, அப்போ ஏதாவது அவயவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமானால் അടുത്ത അവയവം പ്രൊട്ടക്റ്റ് ആയിട്ട് വരും. அடுத்த அவயவம் அதற்கு பாதுகாவலாக வரும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഉപദ്രവിച്ചവനെ കൊന്നുകളഞ്ഞു. உபத்திரவப்படுத்துகிறவர்களை கொன்றுவிடும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். You are the body of Christ. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயிருக்கிறீர்கள். എന്ത് ചെയ്യണം എന്ത് ചെയ്യണ്ട എന്ന് ദൈവം നിനക്ക് മെസ്സേജ് തരും. எதை செய்ய வேண்டும் என்றும் எதை செய்ய கூடாது என்றும் ஆமென் தேவன் உங்களுக்கு சொல்லுவார். ഞാൻ ഈ പറഞ്ഞത് സഭയെ കുറിച്ചാണ്. நான் இது சொன்னது சபையை குறித்து.
ഇനി ഭാര്യയുടെ വിഷയം വരുമ്പോൾ இனி மனைவியின் காரியம் வரும்போது നിന്റെ തല ഭർത്താവാണ്. உங்கள் தலை யார் என்றால் அது உங்களுடைய கணவன் தான். Praise the Lord. ஆமென். കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கைகளை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ഒരു ഭാര്യ ஒரு மனைவி എന്ത് ചെയ്യണം, என்ன செய்ய வேண்டும், എന്ത് ചെയ്യരുത് எது செய்யக்கூடாது എന്ന് പറയാനുള്ള പെർമിഷൻ ഹസ്ബൻഡിനുണ്ട്. சொல்லக்கூடிய ஆமென் பெர்மிஷன் அல்லது அதிகாரம் கணவனுக்கு இருக்கிறது. Praise the Lord. ஹalleluya. ഇന്ന് നിന്റെ വീട്ടിൽ അത് ഉണ്ടോ ഇല്ലയോ? ஆமென். ഇന്ന് അത് നിന്റെ വീട്ടിൽ ഉണ്ടോ ഇല്ലയോ? இன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் உங்க குடும்பத்துல நடக்குதா அல்லது இருக்கா? ഭാര്യ പറയുന്നതാണോ ഭർത്താവ് കേൾക്കുന്നത്? இல்ல மனைவி சொல்றதான் கணவன் கேக்குறாங்களா? അതോ ഭർത്താവ് പറയുന്നതാണോ ഭാര്യ കേൾക്കുന്നത്? இல்லம்மா கணவன் சொல்லுகிறத மனைவி கேக்குறார்களா? എന്റെ ഒരു അറിവിൽ വെച്ച് எனக்கு தெரிந்தபடி ഒരു 90% ஒரு 90% ഭാര്യ പറയുന്നതാ നടക്കുന്നത്. மனைவிமார்கள் சொல்லுவதுதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்குது. Praise the Lord. அல்லேலூயா. ഒരു നല്ലൊരു ഡിസിഷൻ എടുക്കാൻ ഈ ഭാര്യമാര് സമ്മതിക്കത്തില്ല. ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை கணவன் எடுப்பதற்கு மனைவிமார்கள் அனுமதிப்பது இல்லை. Hallelujah. இல்லை. അങ്ങനെ അനുവാദം കൊടുക്കണമെങ്കിൽ அப்படி அனுமதிக்க வேண்டுமானால் ഭർത്താവ് എന്റെ തലയാണെന്നുള്ള ഒരു ചിന്ത വേണം. என் கணவன் எனக்கு தலையா இருக்கிறார் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. യേശു സഭയ്ക്ക് തലയാ ഇരിക്കുന്നത് പോലെ, தலையா இருப்பது போலவே, ഹല്ലേലൂയ, ஹalleluya, എന്റെ ഭർത്താവ് என்னுடைய கணவன் എന്റെ തലയാണ്, எனக்கு தலையா இருக்கிறார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. കണ്ടോ, ഇപ്പൊ സഭയുടെ വിഷയം വരുമ്പോ, சபையின் காரியம் வரும்போது, ഒരു സഭയ്ക്ക് അപകടം വരുമ്പോ, ஒரு சபைக்கு ஆபத்து வரும்போது യേശുവിൽ നിന്ന് മെസ്സേജ് വരികയാണ്. இயேசுவிலிருந்து செய்தி வருது. അപകടം, അപകടം, ஆபத்து, ஆபத்து. മുളയിലെ നുള്ളിക്കള്, ஆமே, அது முளைக்கும் போதே முளையில் கிள்ளி போடு. ആരംഭത്തിലെ തകർത്തുകള്, ஆரம்பத்திலேயே அதை அழிச்சிடு. അതാ ഞാൻ പറഞ്ഞേ, ഇടത് കൈയിൽ കൊതു ഇരുന്നപ്പോ ഉടനെ വലത് ഒറ്റ അടി. அதுதான் முன்னாடி சொன்ன. இடது கையில ஆமென் ஒரு கொசு கிடைக்கும் போது வலது கை ஒரே ஒரு அடி. പാസ്റ്റർമാര് കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பாஸ்டர் பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. സഭയിൽ ഒരു പ്രശ്നം വന്നാൽ, சபையில் ஒரு பிரச்சனை வந்தால் നീട്ടി നീട്ടി കൊണ്ടുപോകരുത്. அத ஆமென் நீட்டி நீட்டி நாம கொண்டு போக கூடாது, பெரிதாக்க கூடாது, அதை பெரிதாய் மாற்ற கூடாது. പ്രശ്നം വന്നിരിക്കുമ്പോ തന്നെ பிரச்சனை அங்க இருக்கும் பொழுதே അതിനെ തകർത്ത് കളയുന്ന ഒരു അഭിഷേകം, அதை அழித்து போடக்கூடிய அபிஷேகம். മെസ്സേജ് വന്നു കഴിഞ്ഞു, செய்தி வந்து விட்டது. ഇത് നമ്മൾ എന്ത് ചെയ്യും? இனி நாம என்ன செய்வோம்? ഈ കൊതു എണീറ്റ് പോകാൻ വേണ്ടി 40 ദിവസം ഉപവാസം പ്രഖ്യാപിക്കുക. இந்த கொசு கடிக்கிற இடத்தை விட்டு பறந்து போவதற்கு 40 நாள் உட்கார்ந்து உபவாசம் இருந்து ஜெபிப்பது. 40 ദിവസം ഉപവാസം പ്രഖ്യാപിക്കുന്നു. 40 நாள் உபவாச ஆராதனையை ஆமென் பிரகடனப்படுத்துகிறேன் என்று சொல்வது. കൊതുക് വന്നിരിപ്പുണ്ട്, ஒரு கொசு வந்து உட்கார்ந்து இருக்கு. അതിനെ ഓട്ടിച്ചു വിടാൻ വേണ്ടി നമ്മൾ ഫാസ്റ്റിംഗ് ഇരിക്കാൻ പോയാ 40 அதை விரட்டி அடிப்பதற்கு நாம் 40 நாட்கள் உபவாசம் இருக்க போகிறோம். അയ്യോ, നീ 40 days ഫാസ്റ്റിംഗ് ഒന്നും ഇരിക്കണ്ട. நீங்க 40 நாட்கள் உபவாசம் இருக்க தேவையில்லை. யூஸ் யுவர் ரைட் ஹேண்ட், உங்களுடைய வலது கரத்தை பயன்படுத்துங்கள். யூஸ் யுவர் അതോറിറ്റി, உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ടെ. நல்ல கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഉപവാസം പ്രശ്നത്തെ ഓടിക്കാൻ വേണ്ടിയിട്ടുള്ളതല്ല. உபவாசம் என்பது பிரச்சனையை ஓட விடுவதற்கல்ல. ഉപവാസം നിന്റെ ആത്മീക വർധനമുള്ളതാണ്. உபவாசம் என்பது ஆவிக்குரிய ஆமென் வளர்ச்சிக்காகத்தான். കരങ്ങളെ ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചാട്ടെ. கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ, ஹalleluya. ബോഡി ഓഫ് ക്രൈസ്റ്റ്. അപ്പോ ഹല്ലേലൂയ, കണ്ടോ, അപ്പോ ക്രിസ്തു സഭയുടെ തലയായിരിക്കുന്നത് പോലെ ഭർത്താവ് ഭാര്യയ്ക്ക് തലയാകുന്നു. கிறிஸ்து எப்படி ஆமென் சபைக்கு தலையா இருக்கிறாரோ அப்படியே கணவனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். 24ാമത്തെ വചനം പറയുന്നു, 24வது வசனம் சொல்கிறது, ക്രിസ്തു എന്ന സഭ, ஆமென், സഭ சபையானது ക്രിസ്തുവിന് കീഴടങ്ങി ഇരിക്കുന്നത് പോലെ, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போலவே ഭാര്യമാര് மனைவிகளும் ഭർത്താക്കന്മാർക്ക് தங்கள் சொந்த புருஷர்களுக்கு സകലത്തിലും കീഴടങ്ങിയിരിക്കണം. எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. എല്ലാ കാര്യത്തിലും ஆமென், எந்த காரியமானாலும் കീഴടങ്ങിയിരിക്കണം. அதற்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ഭർത്താവ് ഒന്ന് പറഞ്ഞാൽ 10 പറയരുത്. கணவன் ஒரு வார்த்தை சொன்னா மனைவி 10 வார்த்தை சொல்லிட கூடாது. ഹല്ലേലൂയ, அல்லேலூயா, പ്രൈസ് ദി ലോർഡ്, ஆமென், ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. 25 25வது வசனம். ഇനി ആന്റിമാർക്ക് സന്തോഷമുള്ള ഒരു കാര്യം ഞാൻ இனி പറയാം. ஆண்டிமார்களுக்கு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை சொல்றேன். ഭർത്താക്കന്മാരെ, புருஷர்களே, ക്രിസ്തു സഭയെ സ്നേഹിച്ചതുപോലെ உங்கள் மனைவி ஆமென், ക്രിസ്തു
ക്രിസ്തു സഭയെ സ്നേഹിച്ചതുപോലെ கிறிஸ்து எப்படி சபையை நேசிக்கிறாரோ അതുപോലെ அதை போலவே നിങ്ങളുടെ ഭാര്യമാരെ സ്നേഹിപ്പീൻ. உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ഇനി പാസ്റ്റർമാർ ശ്രദ്ധിക്കേണ്ട കാര്യം, இனி பாஸ்டர்கள் போதகர்கள் கவனிக்கக்கூடிய ஒரு காரியம், സഭയിലെ വിഷയം വീട്ടിൽ കൊണ്ടുവരരുത്. சபையின் காரியத்தை வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. Praise the Lord. அல்லேலூயா. ഭൂതത്തെ പുറത്താക്കിയ വീട്ടിലുള്ള അഭിഷേക ആ ആത്മാവിനെ കൊണ്ട് വീട്ടിൽ കൊണ്ട് കയറ്റരുത്. பிசாசை சபையில துரத்தப்பட்ட பிசாசை வீட்டுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. ഈ കൂടുതൽ ഈ വിശുദ്ധി വീട്ടിനകത്ത് അഭിനയിക്കരുത്. ஆமென். அதிக பரிசுத்தத்தின் ஆமென் அல்லேலூயா அதிக தன்மையை நம்ம வீட்ல காட்டிட கூடாது. Enjoy with your wife. ஆமென். உங்க மனைவிகளில் நீங்கள் சந்தோஷம் கொள்ளுங்கள். Hallelujah. அல்லேலூயா. ഭാര്യ അടുത്ത് വന്ന് അയ്യോ പാപം മാറിയില്ലെന്ന് പറയരുത്. ஆமென். மனைவி பக்கத்துல வரும்போது ஐயோ தூர போயிடுன்னு சொல்லிட கூடாது. Hallelujah. அல்லேலூயா. കരം ഉയർത്തി ശ്രദ്ധിച്ചു. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, உங்க பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு ആന്റിമാരല്ല ഭർത്താക്കന്മാർ. ஆமென். மனைவி ஆமென். ஆண்டிமார்கள் அல்ல இது ஆமென். அல்லேலூயா. கணவன்மார்களுக்கு கூறுது. കയ്യിൽ വെച്ച് കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, கையை கொடுத்து നിങ്ങളുടെ വൈഫ് உங்களுடைய மனைவி ഏഞ്ചൽ അല്ല. அது தூதர் அல்ல. Hallelujah. ചിലർക്ക് ഡൗട്ട്, சிலருக்கு சந்தேகம், അയ്യോ ഏഞ്ചൽ വന്ന് നിൽക്കുന്നു, ഏഞ്ചലുമായിട്ട് അടുത്തിരിക്കാൻ പാടില്ല. ஐயோ ஏஞ்சல் வந்திருக்கிறது, தூதன் வந்திருக்கிறார், அதனால தூதன் பக்கத்துல உட்கார கூடாது. Praise the Lord. அல்லேலூயா. ഏഞ്ചലിനോട് സംസാരിക്കും പോലെ ഭാര്യയോട് സംസാരിക്കണ്ട. ஏஞ்சல்ட்ட பேசுற மாதிரி மனைவி கிட்ட பேசக்கூடாது. ദൈവത്തോട് സംസാരിക്കും പോലെ ഭാര്യയുടെ അടുത്ത് സംസാരിക്കണ്ട. தேவனிடத்துல பேசுவது போல நம்ம மனைவியிடத்துல பேசிடவே கூடாது. Praise the Lord. அல்லேலூயா. ഭാര്യയുടെ അടുത്ത് എങ്ങനെ സംസാരിക്കും അതുപോലെ സംസാരിക്കും. மனைவி கிட்ட ஒரு புருஷன் எப்படி பேச வேண்டுமோ அப்படிதான் பேசணும். ഇത് വിശ്വാസി പ്രൈസ് ദി ലോർഡ് എന്ന് പറയും പോലെ ഭാര്യയുടെ അടുത്തും പോയി അതേ ബേസിൽ പോയി ஆமென். சபையில விசுவாசிகளிடத்துல ஆமென் பாஸ்டர் பிரைஸ் தி லார்ட் அப்படினு சொல்ற மாதிரி தான் மனைவி கிட்ட அப்படி சொல்றாங்க. വിശ്വാസിയെ കാണുമ്പോൾ പാസ്റ്റർ പ്രൈസ് ദി ലോർഡ് സഹോദരി. ஆமென். விசுவாசியை பார்க்கும்போது பாஸ்டர் சொல்லுவாங்க பிரைஸ் தி லார்ட் சகோதரி. അതുപോലെ വന്ന് വീട്ടിൽ സഹോദരി 3 ഇഡ്ഡലിയും സാമ്പാറും കൊണ്ടുപോയി. ஆமென். அல்லேலூயா. அப்ப வீட்ல வந்து அதே ஆவியோட வந்து சொல்றாரு, சகோதரி எனக்கு 3 இட்லி சாம்பார் எடுத்து வை. വിത്തൗട്ട് ടീ. ഒരു വിത്തൗട്ട് ടീ കൊണ്ടുപോയി. ஒரு வித்தவுட் டீயை கொண்டு வா. ഇങ്ങനെയൊക്കെ പറഞ്ഞ അവർക്ക് എങ്ങനെ ലവ് വെളിയിൽ വരും? ஆமென். இப்படிலாம் நீங்க பேசினா உங்க மேல உள்ள அன்பு எப்படி அவங்களுக்கு அதிகரிக்கும்? നിങ്ങൾ വീട്ടിൽ വന്നു കഴിഞ്ഞ ഒരു തനി കോളേജ് സ്റ്റുഡന്റ് ആയി മാറണം. ஆமென். நீங்க வீட்டுக்கு வந்த உடனே நீங்க ஒரு தனி காலேஜ் ஸ்டூடெண்டாகவே மாறி விட வேண்டும். ചക്കരേ ഡാർലിംഗ് ചായ കൊണ്ട് വാ മോനെ എന്ന് പറഞ്ഞ് സിമ്പിൾ ആയിട്ട് മസിൽ വിട്ട് സംസാരിക്കേ. செல்லமே தங்கமேன்னு சொல்லி சிம்பிளா நீங்க ஆமென் பேசுங்க. ഹല്ലേലൂയ. ആ മസിലൊക്കെ അങ്ങ് വിട്. ஆமென். அப்படி பிடிச்சிட்டு இருக்கிற அந்த நிலையெல்லாம் விட்டு கூலா இருங்க. ആ ചർച്ചിൽ പോകുമ്പോ മസിൽ പിടിച്ചോണ്ട് പോയാ മതി. ஆமென். சபைக்கு போகும்போது அப்படி கெத்தா போனா போதும். പ്രൈസ് ദി ലോർഡ്. அல்லேலூயா. ഓവർ മസിൽ പിടുത്തതായതുകൊണ്ട് അവര് കാറ്റ് ഊരി വിട്ടത്. இல்ல ஓவர் மசில் பிடித்தாயதுകൊണ്ടാണ് അവർ കാറ്റങ്ങ് ഊരി വിട്ടത്. ஆமென். அதிகமா அப்படி இருக்கிறதுனால தான் காத்த உருவி விட்டாரு. ഭാര്യ. அல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கரங்களை உயர்த்தி கத்த துதிங்க. അവര് സഹിച്ച് പരികെട്ടു. அவங்க சகித்து அவங்க ஒரு வழி ஆயிட்டாங்க. നിവർത്തിയുടെ കൊണ്ട് അവരെ സ്വഭാവം കാണിക്കാൻ തുടങ്ങി. ஆமென். அவங்களால முடியாத சூழ்நிலை வரும்போதுதான் அவங்க சுபாவத்தை வெளிப்படுத்துறாங்க. എൻജോയ് യുവർ ലൈഫ്. உங்க வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷியுங்கள். ചർച്ചിലെ പ്രശ്നം വീട്ടിൽ കൊണ്ട് വരാതെ, சபையின் பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வராதீர்கள். സഭയിലെ വിശ്വാസികളുടെ പ്രശ്നങ്ങൾ വീട്ടിനകത്ത് കൊണ്ട് വരാതെ, சபையில் உள்ள விசுவாசிகளின் பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டு வராதீர்கள். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹസ്ബൻഡിനെ കാണുമ്പോൾ ഭാര്യ ഒന്ന് ഹഗ്. ஆமென். கணவனை பார்க்கும்போது மனைவி கட்டிப்பிடிங்கள். നിങ്ങളെ മക്കൾ കാണട്ടെ. அது உங்க பிள்ளைங்க பார்க்கட்டும். ഈ കൊച്ചു കാണുന്ന മാറി. ஐயோ பிள்ளை பார்க்கறான் தூர போ. എടാ നീ കാണിക്കുന്നത് കണ്ടാലേ കൊച്ചു അവന്റെ ഭാര്യയെ സ്നേഹിക്കത്തുള്ളൂ. நீங்க மனைவி கிட்ட அன்பா இருக்கிறது பார்த்தாதான் ஆமென் பிள்ளைங்க அவங்களுடைய மனைவிமார்ட்ட சந்தோஷமா Show இருப்பாங்க. your love in front of your children. ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிறவ ஆமென் அன்பை பிள்ளைகளுக்கு முன்பதாக நீங்க வெளிப்படுத்துங்கள். Praise the Lord. ஹalleluya. മക്കളുടെ മുമ്പ് വെച്ച് അവരുടെ ഭാര്യമാരെ കെട്ടിപ്പിടിക്കേ. ஆமென். பிள்ளைகளுக்கு முன்பதாக உங்கள் மனைவிகளை நீங்க கட்டிப்பிடிங்க. അപ്പോഴാ പിള്ളേര് കാണുന്നത്. அப்பதான் பிள்ளைங்க பாப்பாங்க. ഇതാണ് ഭാര്യ ഭർത്തൃ ബന്ധം. இதுதான் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அன்பு. ഈ ബെഡ്റൂമിൽ മാത്രമേ இது படிக்கறையில மட்டும்தான் ഞാൻ ലവ് പ്രദർശിപ്പിക്കൂ. ஆமென். நான் அன்பை வெளிப்படுத்துவேன். ബെഡ്റൂമിനകത്ത് പോയാലോ ஆனா பெட்ரூமுக்குள்ள போனா നടുക്ക് 2 പിള്ളേര്, ஆமென். நடுப்புற 2 பிள்ளைங்க, അറ്റത്ത് മനവി.
ஆமே அந்த மூலையில மனைவி, ഇപ്പുറത്തെ ഭർത്താവ്. இந்த கடைசியில ஆமே கணவன். ഇത് തുടങ്ങിയിട്ട് 10-12 വർഷമായി. இது ஆரம்பமாகி 10-12 வருஷம் ஆயிடுச்சு. ബെഡ്റൂമിലും ലവ് ഇല്ല, ஆமென். படுக்கறையிலும் அன்பு இல்ல, ഹാളിലും ലവ് ഇല്ല, ஹால்லையும் லவ் இல்ல. ഇനി ലവ് കാണിക്കേണ്ട സമയം മൊത്തം അങ്ങേര് ഭൂതത്തെ പുറത്തായിക്കൊണ്ട് വേറെ വീടുകളിൽ പോയി നടക്കുക. ஆமென். அன்பு செலுத்துற அந்த நேரத்துல எல்லாம் இவங்க ஆமென் பிசாசு தான் துரத்திட்டு இருக்காங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. 60 വയസ്സ് കഴിഞ്ഞിട്ടല്ല സ്നേഹം കാണിക്കേണ്ടത്. 60 வயசுக்கு அப்புறம் அன்பை வெளிப்படுத்த கூடாது. നിങ്ങളുടെ നല്ല സമയത്തിൽ ലവ് കാണിക്കുക. உங்களுடைய நல்ல நாட்களிலே உங்களுடைய அன்பை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். ഇത് യേശുവിന് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. அப்படி இருந்தால் இயேசுவுக்கு மிகவும் பிடிக்கும். നീ സഭയിൽ പോയി 1 മണിക്കൂർ അന്യഭാഷ പറയുന്നതിനെക്കാട്ടി ഭയങ്കര ഇഷ്ടം ഒരു ഭാര്യയും ഭർത്താവ് ഒരുമിച്ച് നിന്നാലുള്ളത്. ஒரு சபைக்கு சென்று நீங்கள் 1 மணி நேரம் அந்நிய பாஷையை பேசுவதை காட்டிலும் கணவன் மனைவி அன்பா இருப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്തേ. நல்ல கைகளை தட்டி தேவனை Love your wife. உங்கள் மனைவியில் நீங்கள் அன்பு செலுத்துங்கள். Praise the Lord. ஆமென். ഒരു വിശ്വാസിയെ പോലെ നിന്റെ ഭാര്യയെ കാണാതെ, ஒரு விசுவாசியை பார்ப்பது போல உங்கள் மனைவியை நீங்கள் பார்த்து விடக் கூடாது. ഒരു ഗേൾ ഫ്രണ്ടിനെ പോലെ കാണு. ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட போல பார்க்கணும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Spend time with your wife. உங்க மனைவியினிடத்தில் நீங்கள் நேரத்தை செலவழியுங்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മക്കൾ കാണട്ടെ എന്റെ അപ്പനും അമ്മയും ഭയങ്കര ലവബിൾ ആണെന്ന്. பிள்ளைகளுக்கு அவர்கள் தெரிந்து கொள்ளட்டும் என் அம்மை அப்பாவும் அம்மாவும் ரொம்ப அன்பா இருக்காங்கன்னு சொல்லி. എല്ലാവർക്കും സ്നേഹമുണ്ട്, எல்லாருக்கும் அன்பு உள்ளதா இருக்கு. പക്ഷെ കോൺക്രീറ്റ് ഇട്ട് അടച്ചു വെച്ചിരിക്കുക. ஆனா அத காங்கிரீட் போட்டு மூடியே வச்சிட்டாங்க. പുറത്ത് കാണിക്കത്തില്ല, அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க. പണ്ടത്തെ അപ്പന്മാരുണ്ട്, ஆனா முற்காலத்தில் உள்ள பிதாக்கள் உண்டு. ഈ മക്കളെ കാണുമ്പോ இந்த பிள்ளைகளை பார்க்கும்போது മീശ മുറുക്കി ഇങ്ങനെ. மீசை அப்படியே முறுக்கி காட்டுவாங்க. നീ എന്തിനാ ഇങ്ങനെ കാണിക്കുന്നത്? நீ எதுக்காக அப்படி எல்லாம் காட்டுறீங்க? അപ്പോഴും പറയും ഉള്ളിനകത്ത് മുഴുവൻ സ്നേഹമാണ്, இல்ல என் உள்ளுக்குள்ள பயங்கர அன்பு இருக்கு. ജിലേബി ലഡു എല്ലാം ഇരിപ്പുണ്ട്. ஆமா எல்லாம் உள்ளேயே இருக்கு. പൂത്ത് നാറിയാ പോലും കൊടുക്കത്തില്ല. ஆமா அது என்னதான் பூசணம் பூத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. കൊടുക്കത്തില്ല, அதை கொடுக்க மாட்டாங்க. എല്ലാം എന്റെ ഉള്ളിനകത്തുണ്ട്. எல்லாமே என் உள்ளதா இருக்கு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവസാനം கடைசியில പിള്ളേര് വൃദ്ധസദനത്തിൽ കൊണ്ട് ഇടും. ജിലേബി கடைசி நாட்களில அவங்கள ஆமென் முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டு விடுவார்கள். Praise the Lord. ஹல்லேலூயா. കാരണം നല്ല കാലത്ത് പിള്ളേരെ സ്നേഹിച്ചിട്ടില്ല. ஏனென்றால் அவங்களுடைய நல்ல காலகட்டங்களில் பிள்ளைகளை நேசிக்கவில்லை. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, സ്നേഹം அன்பு ഉള്ളിൽ വച്ചിരിക്കേണ്ടതല്ല, உள்ளுக்குள்ளே வைத்திருப்பது அல்ல, അത് പ്രദർശിപ്പിക്കാനുള്ളതാണ്. அந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டியதுக்கு தான் அன்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. കരമുയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അതുകൊണ്ട് അത് എന്റെ അവസാനം വരെ പറയുന്നു, ഭാര്യയോ ഭർത്താവിനെ ഭയപ്പെടണം. ஆமை கீழே வாசிக்கும் போது சொல்லப்படுது ഒറ്റത്തി ഭാര്യ ഭർത്ത ബന്ധത്തിൽ രണ്ട് കാര്യം. ஆமென். கணவன் மனைவிக்கு உள்ளே இருக்கக்கூடிய 2 காரியங்கள். ഒന്ന് ഭയം, ஒன்று பயம், 2 ലവ്, இரண்டாவது அன்பு. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച്. கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். ഭയപ്പെടുന്ന ഭാര്യയെ, ஆமென், பயப்படக்கூடிய மனைவியை സ്നേഹം കൊണ്ട് അവളെ ആശ്വസിപ്പിക്കണം. அன்பினாலே அவர்களை ஆறுதல் படுத்த வேண்டும். കരമുയർത്തി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോ 3 ബി. 3 பி. ബോഡി, பாடி, ബിൽഡിംഗ്, பில்டிங், ബ്രൈഡ്. பிரைடு. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇനി ഒരു ബ്രാഞ്ചസ്. ദൈവത്തിന്റെ സഭ എന്ന് പറയുന്നത് തോട്ടമാണ്. ஆமென். தேவனுடைய சபை என்று சொன்னால் தோட்டமாய் இருக்கிறது. അതിനെപ്പറ്റി പറയാൻ സമയമില്ലാത്തതുകൊണ്ട് പിന്നെ ഒരു ദിവസം നമുക്ക് പറയാം. ஆமென். அதை குறித்து சொல்வதற்கு நேரம் இல்லாதனால இன்னொரு நாள்ல அதை குறித்து അപ്പോൾ சொல்லலாம். ശരീരത്തെ നിയന്ത്രിക്കുന്നത് ബ്രെയിൻ ആണ്. அப்போ சரீரத்தை கட்டுப்படுத்துவது மூளைதான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോൾ എല്ലാവരും പറഞ്ഞു, എല്ലാ അവയവങ്ങൾക്കും எல்லா அவயவங்களுக்கும் ഡ്യൂട്ടി ഉണ്ട്, வேலைகள் உண்டு. ദൈവം നിന്നെ വിളിച്ചുവെങ്കിൽ, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்றால், നമ്മുടെ ശരീരത്തിലെ എല്ലാ അവയവങ്ങൾക്കും ഓരോ ഉപയോഗം ഉള്ളതുപോലെ எப்படி நம்முடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயவங்களுக்கும் ஒவ்வொரு ஆமென் உபயோகப்படக்கூடிய காரியங்கள் இருப்பது பயன்படுவது போலவே നിങ്ങൾക്ക് മിനിസ്ട്രി ഉണ്ട്. உங்களுக்கு மூலியம் இருக்கிறது. ദൈവം നിന്നെ വിളിച്ചു എങ്കിൽ, தேவன் தான் உங்களை அழைத்தார் என்றால், ദൈവം ഒരു പർപ്പസോടെ ഒരു പ്ലാനോടെയാണ് ദൈവം വിളിച്ചിട്ടുള്ളത്. தேவன் உங்களை ஒரு நோக்கத்தோடும் ஒரு திட்டத்தோடும் தான் உங்களை அழைத்திருக்கிறார். അല്ലേ? ശരീരത്തിലെ ചെറിയ അവയവം മുതൽ വലിയ അവയവത്തിന് വരെ ഡ്യൂട്ടി ഉണ്ട്. சரீரத்தில் உள்ள சின்ன அவயவத்திலிருந்து பெரிய அவயவங்கள் வரைக்கும் ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. ஹல்லேலூயா. ഈ ചെറിയ വിരലിന് അതിന്റെ ഡ്യൂട്ടി ഉണ്ട്. இந்த சின்ன விரலுக்கும் அதற்குரிய வேலை உண்டு. നഖത്തിന് അതിന്റെ ഡ്യൂട്ടി ഉണ്ട്. நகத்திற்குரிய வேலை அதற்கு உண்டு. സ്കിന്നിന്, രോമത്തിന് എല്ലാത്തിനും ഡ്യൂട്ടി ഉണ്ട്. தோலுக்கும்
முடிக்கும் எல்லாவற்றிற்கும் அதற்குரிய வேலைகள் அவைகளுக்கு உண்டு. അപ്പൊ നമ്മൾ സഭയിലെ അവയവങ്ങളാണ്. அப்போ நாம் சபையில் அவயவங்களா இருக்கிறோம். അപ്പൊ നമുക്ക് സഭയ്ക്കകത്ത് അതിൻ്റെതായിട്ടുള്ള ഡ്യൂട്ടി ഉണ്ട്. அப்போ சபைக்குள்ளே நமக்கும் அதற்கேற்றாற் போலுள்ள வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. അല്ലെങ്കിൽ അപ്പൊ ബിൽഡിംഗ്, രണ്ടാമത്തെ പോയിന്റ് ബിൽഡിംഗ്. இரண்டாவது மாளிகை அல்லது கட்டிடம். ക്രിസ്തു എന്ന അടിസ്ഥാനത്തിന്മേലാണ് സഭയെ ദൈവം പണിതിരിക്കുന്നത്. கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தின் மேல் ஆமென் சபை கட்டப்பட்டிருக்கிறது. എങ്ങനെയാ സഭ പണിതിരിക്കുന്നത്? எப்படி சபை கட்டப்பட்டிருக்கிறது? ജീവനുള്ള കല്ലുകൾ. ஆமென் ஜீவனுள்ள கற்களிலே. ഹലോ ஹலோ, മിനിസ്റ്റർ ചെയ്യുന്നവർ, ஊழியம் செய்வது, മിനിസ്റ്റർ ചെയ്യുന്നവർ ஊழியத்தை செய்கிறவர்கள் ജീവനുള്ളവരായിരിക്കണം. ஜீவனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்கள். ജീവനുള്ളവരെ വെച്ചാണ് ദൈവം സഭ പണിയുന്നത്. ஜீவனுள்ளவர்களை வைத்துதான் தேவன் சபையை கட்டி எழுப்புகிறார். പീറ്ററിനോട് ദൈവം പറഞ്ഞു, பேதுருவை பார்த்து கர்த்தர் சொன்னார், ഹേ പീറ്ററെ, பேதுருவே, നീ ഇങ്ങനെ കിടന്ന് ഉറങ്ങാതെ, நீ இப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காத. നീ ഇങ്ങനെ ഉറങ്ങിയാൽ நீ இப்படி தூங்கிட்டே இருந்தா നിന്നിൽ എനിക്ക് സഭ പണിയാൻ പറ്റില്ല. உன்னில் நான் சபையை கட்டி எழுப்ப முடியாது. അതുകൊണ്ടാ പൗലോസ് പറയുന്നത്, அதனாலதான் பவுல் சொல்கிறார், ബുദ്ധിയില്ലാത്ത ഗലാത്യരേ, புத்தி இல்லாத கலாத்தியர்களே, ഉറങ്ങുന്നവരെ, ஆமென் தூங்கிக் கொண்டிருக்கிறவர்களே, ഉണർന്ന് മരിച്ചവരുടെ ഇടയിൽ നിന്ന് എഴുന്നേൽക്കുക. ஆமென் மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள். ബൈബിളിൽ വചനം പറയുന്നു, ஆமென் வேதத்தின் வசனம் சொல்கிறது, കുറെ കൂടെ ഉറക്കം, ஆமென் കുറെ കൂടെ ഉറക്കം, ஆமென் அதிகமாய் தூக்கம், കുറെ കൂടെ കൈകെട്ടി കിടക്കുക, ஆமென் அதிகமாய் கையை கட்டிக்கொண்டு കിടക്കുക, ஆமென் படுத்திருப்பது. അങ്ങനെ ചെയ്താൽ அப்படி செய்தால் നിന്റെ ദാരിദ്ര്യം വഴിപോക്കനെ പോലെ വരും. உன்னுக்குரிய தரித்திரம் வழி போக்கனை போல வரும். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഹേ ഉറങ്ങുന്നവരെ, தூங்குகிறவர்களே, ഉണർന്ന് മരിച്ചവരുടെ ഇടയിൽ നിന്ന് എഴുന്നേൽക്കുക. மரித்தோரை விட்டு எழுந்திருங்கள். എന്നാൽ அப்படி என்றால் ദൈവം നിന്നിലൂടെ സഭയെ പണിയും. ஆமென் தேவன் உங்கள் மூலமாய் சபையை கட்டி எழுப்புவார். It is the time for revival time. இது எழுப்புதலுக்குரிய நேரம். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്താട്ടെ. கைகளை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். നിങ്ങൾ കല്ലുകളാണ്, நீங்கள் ஜீவனுள்ள கற்கள். Praise the Lord. ஹalleluya. യേശു പറഞ്ഞു, இயேசு சொன்னார், നിങ്ങൾ ആർത്തില്ല എങ്കിൽ நீங்கள் ஆர்ப்பரிக்காதிருந்தால் ഈ കല്ലിനോട് ഞാൻ ആർത്ത് വിളിക്കാൻ പറയും. இந்த கற்களிடத்தில் நான் ஆர்ப்பரிக்க சொல்லுவேன். ആ കല്ല് ഞാനാണ്. அந்த கல் நான் தான். ക്രിസ്തു എന്ന മൂലക്കല്ലിനോട് ചേർന്നിരിക്കുന്ന ജീവനുള്ള കല്ല് ഞാനാണ്. ஓ கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற மூளைக்கல்லோடு இணைந்திருக்கிற ஜீவனுள்ள கல் நான் தான். എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, ഞാൻ ചത്ത കല്ലല്ല, நான் செத்து போன கல் அல்ல, ജീവനുള്ള കല്ലാണ്. ஜீவனுள்ள கல்லா இருக்கிறேன். Praise the Lord. ஹalleluya.